தன்னுடைய இணையை நேசிக்க முடியாதவன் உலகத்தில் வேறு எவனையும் நேசிக்க தகுதியற்றவன். உங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு தலைவனை புரிந்து கொள்ள முடியாத ஒரு தருதல கூட்டம், தற்குறி கூட்டம். எவன் எவனையோ நம்பி வாக்கு, இப்போ சொந்த கட்சிக்கார பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்யறான். ஒரு மாவட்ட செயலர் ராணிப்பேட்டையில கைது பண்ண வாக்கும் இல்ல, துப்பும் இல்ல. கேட்டா பெண்களுக்கு எதிராக குற்றம் நிகழ்ந்தால் நோ காம்ப்ரமைஸ். அப்படி படத்துல குட் டச் பேட் டச் படத்துல பேசுவாரு, நிஜத்துல பண்ணா கம்முன்னு இருப்பாப்ல வாயை மூடிக்கிட்டு. விவசாயம் தான் எனக்கு தெரியாது, ஆனா விவசாயிகளோட வழி தெரியும். எங்களுக்கும் எல்லாம் தெரியும். நிறைய பேர் கேட்கறாங்க, நம்ம தொடர்ச்சியா போட்டு அடிச்ச உடனே நம்மளுக்கும் எல்லாம் கேட்கறாங்க, என்ன அணைக்கு உள்ள புகுந்து அந்த அணையை திறக்கிற ரிமோட்லி ஆபரேட்டிவ் வெஹிக்கிள்ங்கிற அந்த சிஸ்டத்தை நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். இப்ப நேரா கபினி அணைக்கு போய் அந்த ஆர்ஓவி டெக்னாலஜில உள்ள வந்து திறக்க வேண்டியதானே. இப்ப தண்ணி வந்த உடனே இவர் கடவுள் பிள்ளையாம். ஏன் இவர் போகாமலே தண்ணி வந்துருச்சான். அங்க மழை பெஞ்சதுனால தண்ணி வந்துருச்சு. அங்க மழை பெய்ய வச்ச கடவுள் புள்ள. ஏன் தமிழ்நாட்டில் பெய்ய வைக்கல கடவுள் புள்ள? அவர் கடவுள் புள்ள இல்ல, சந்திரசேகர் புள்ள, அவ்வளவுதான். கொஞ்சம் இங்க பெய்ய வைங்கல, திருநெல்வேலி, தூத்துக்குடி, சென்னை இங்கெல்லாம் பெய்ய வைக்க வேண்டியது கடவுள் புள்ள. திறந்து அங்க இயற்கையில கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் மழை பொழிச்சதுனால தண்ணி வருது, அவ்வளவுதான். அது எத்தனை நாளைக்கு வரும் தெரியாது. இதை பேசுவதற்கு துணிவு தெம்பு திராணி இருக்கிறதா? கிடையாது. விவசாயிகளுக்கு வந்து நான் வந்தா 5 ஏக்கருக்கு மேல அத்தனையும் 5 ஏக்கருக்கு மேல 50 விழுக்காடு தள்ளுபடி, 5 ஏக்கர் கீழே முழுமையா தள்ளுபடினாரு. அப்புறம் பார்த்தா 50,000 வாங்கினா தள்ளுபடி, 75,000 வாங்கிட்டா பாதிக்கு பாதி தள்ளுபடி. இது விவசாயிகள் இப்போ வாயிலையும் வயிலையும் அடிச்சுக்கிட்டு அழுறாங்க. ஒரு பக்கம் ரொம்ப சங்கடமா இருக்கு, இந்த பக்கம் இதயத்துல, இந்த பக்கம் பார்த்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது ஏன்னு தெரியல. விவசாயிகள் போராடும் போது வலிக்குது, மனசு வலிக்குது, ஆனா மூளை ஏன் அப்படின்னு தோணுது. ஏன்னா பச்சை துண்டை போட்டுக்கொண்டு விஜய் வந்தால்தான் விவசாயிகளுடைய வலி தீரும் என்று சொன்னவன் இன்னைக்கு போராடுறான். 15 வருஷம் ஒருத்தர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அன்எக்ஸ்பெக்டட் அன்கண்டிஷனல் லவ் அப்படி ஒருத்தர் காட்டினாரு. அன்கண்டிஷனல் லவ், நீ எப்படியே இருந்துக்கோ, வேண்டாம், நீயா இருந்துக்கோ, நானா இருந்துக்கிறேன்னு ஒரு லவ். எங்க அண்ணன் எனக்கு ஓட்டு போடுகிற லவ் இல்ல, அன்கண்டிஷனல் லவ் காட்டினாரு. தூக்கி போட்டான், புறக்கணிச்சான். ஒரு தலைவன் 33,000 வாக்குகள் மட்டும் தான் காரைக்குடி பட்டால், சொந்த ஊர்ல. பெரிய வழி. நான் உண்மையிலே எப்போதுமே சிரிச்சுதான் இருப்பேன். அண்ணன் சீமான பேசினாலே சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவோம். முதல் முறையாக சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்து போற அழுத, லூசு பேல அழாதரா, இனிமதாண்டா நம்ம ஆட்டமே துவங்க இருக்கிறது என்று மே 4ஆம் தேதி சொன்னார். மே 4ஆம் தேதி சரியா ஒரு 12:30 மணி என்ன அறியாம அழுதுட்டேன். பாக்கி அண்ணன்ட்டையும் அழுத, அண்ணன்ட்டையும் அழுத. அப்ப சொன்னாரு, நம்ம ஆட்டம் இனிமேதான் இருக்கு, இனிமேதான் நம்ம வேலை பார்க்கணும். இந்த மக்களுக்கு உண்மையான தலைமை என்றால் யார் என்பது இனிமேதான் காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது, நீ தைரியமா இரு அப்படின்னாரு. ஐயா மாமா சொன்னாங்கல்ல, சண்டையும் போடுவான் கருத்தாவும் பேசுவான்னு. கையிலையும் சண்டை போடுவான், கருத்தா பேசுவான். இதை தாத்தா முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு. ஹெட் கேன் திங்க், ஷோல்டர் கேன் ஃபைட். ஹெட் அண்ட் ஷோல்டர் கம்பைன்ட் ரூல். புஜபல பராக்கிரம் உள்ளவனால் சண்டை செய்ய முடியும், அறிவாளியால் சிந்திக்க முடியும். இந்த ரெண்டும் இருப்பனால் மட்டுமே ஆட்சி அதிகாரம் செய்ய முடியும். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு தலைவனை சொல்லுங்க. அறிவாளியாகவும் வீரனாகவும் இருக்கிற ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் அதிமுக இருக்காங்களா? திமுக, காங்கிரஸ்ல, பிஜேபியில, தாவேகால ஒருத்தன் கூட இல்ல. அறிவாளியாகவும் வீரனாகவும் இருக்கிற ஒரே தலைமை, ஒரே தலைவன் நம் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான்.